வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா Thursday நடக்க போகுது. எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக படிச்சிருங்க. நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக படிச்சிட்டாலே மேக்ஸிமம் 13 கிட்ட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க்ஸ் கொண்டு இல்லை, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் புக் பேக்கில் இருந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் புக் பேக்லேயே நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அதே நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். இல்லை என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். எல்லா 1 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா 16th கொஷின் டிஸ்டிங்யூஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி, முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 17th கொஷின் கன்வெர்ட் டு ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர் இருக்குது, 8னா ஆக்டல் நம்பரில் இருக்குது, அதை டெசிமல் நம்பரில் கன்வெர்ட் பண்ணணும். 1324 8க்கு நிகரான பதின்மை எண்ணாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. 18th கொஷின் வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பல பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. 19th கொஷின் பொறுத்த வரைக்கும் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் கான்ஸ்டன்ட் கீவேர்டு வித் எக்ஸாம்பிள், கான்ஸ்டன்ட் சிறப்பு சொல் பற்றி எடுத்துக்காட்டுடன் சிறு குறிப்பு வரைக. 20 கொஷின் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்டு டேட்டா டைப், வாய்டு டேட்டா டைப்போட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. வாய்டு தரவு வகையின் முக்கியத்துவங்கள் யாவை. 21th கொஷின் வார்ஸ் என்றால் என்ன, வாட் ஆர் வார்ஸ். 22 தமிழ் சேவைகளை வழங்கி வரும் தேடு பொறிகளை பட்டியலிடுக, லிஸ்ட் த சர்ச் இன்ஜின் சப்போர்ட்டட் பை தமிழ் லாங்குவேஜஸ். என்ன கூகுள் வரும், யாஹூ வரும், பிங் வரும், அது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் 2 மார்க்கால் 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். 23 நெறிமுறை வரையறுக்கவும், டிஃபைன் அண்ட் அல்காரிதம். அல்காரிதம்னு என்னது, அல்காரிதம் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் எ பர்டிகுலர் டாஸ்க் ஆர் பர்டிகுலர் ப்ராப்ளம். 24 பொறுத்த வரைக்கும் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எழுத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் 33 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. மறுசுழற்சி பெட்டியை பற்றி குறிப்பு வரைக, ரைட் ஏ நோட் ஆன் ரீசைக்கிள் பின். 26 ஓர் இனக்குழுவை தருவிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை யாவை, வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் டெரைவிங் ஏ கிளாஸை டெரைவ் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 நெறிமுறையில் நிலை எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது, ஹவ் இஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் இன் அல்காரிதம்ஸ். 28 எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் அது கேட்டிருக்காங்க. 29 இஸ் அப்பருக்கும் 2 அப்பருக்கும் வேறுபாடு கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஸ் அப்பர் அண்ட் 2 அப்பர். 30 பார்த்தீங்கன்னா சிடிக்கும் டிவிடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேறுபாடு கேட்டிருக்காங்க. 31 ரைட் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டர், திரையகத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பியல்புகளை பற்றி எழுதுக. 32 வாட் இஸ் அன் அரே, ரைட் இட் டைப்ஸ், அணி என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. அரேனா என்னது, அரே இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வித் ஸ்டோர்ட் இன் அ கான்டிகியூஸ் மெமரி லொக்கேஷன். அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. இது எழுதினாலே போதுமானதாக இருக்கும். 33 பொறுத்த வரைக்கும் ரைட் எ சி ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே நம்பர் ஃப்ரம் 5 to 1 யூஸிங் டூ வைல் லூப். அதை வச்சு உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க, C++ ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. பகுதி 4 நெடுவினா பொறுத்த வரைக்கும் 34ல் ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் வித் ஏ நீட் டைக்ராம். அப்போ டைக்ராம்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டால டைக்ராமுக்கே மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்கப்பா. அதுக்கு ஆர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலாங் வித் இட்ஸ் அட்வான்டேஜஸ்னு கேட்டிருக்கிறதால அட்வான்டேஜஸுக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொடுப்பாங்க. ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்குக, பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக, மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை. 35th பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்ம் பைனரி அடிஷன் ஃபார் த ஃபாலோயிங். அவங்க கொடுத்துட்டு பைனரி அடிஷன் 2 கொஷின்னா 2.5 மார்க் ஒவ்வொன்றுத்துக்கும். வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னது, ரூல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இதற்கு 2 மார்க் 3 மார்க் கொடுக்கலாம். அப்படின்லாம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு 3 மார்க்கு, ரூல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுக்கலாம். அப்போ ரூல்ஸுக்கும் நீங்கள் எழுதியிருக்கணும், ரூல்ஸுக்கு மேக்ஸிமம் 2 or 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. பின்வருவனற்ற இருநிலை எண் வடிவில் சுட்டுக, செயற்கூறு பணிமிகப்பு என்றால் என்ன, செயற்கூறு பணிமிகுப்பதற்கான விதிமுறைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 36 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ரோம்,
ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸ் அண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். ரோமின் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. இஃப் எல்ஸ் மற்றும் சுவிட்ச் கூற்றுகளுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 37 ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் மட்டும் கரெக்டாக எழுதினாலே போதும்ப்பா, ஈஸியாக வந்து மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதற்கெல்லாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. அதற்கு பி கொஷின் பார்த்தீங்கன்னா, அதற்கு ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் அவுட்புட் யூனிட் எக்ஸ்பிளைன் எனி 3 அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் யூனிட்டானது அவுட்புட் டிவைஸ் 3 எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் யூசஸ் கூட எழுதி வைங்க. அப்புறம் லாஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். புரிமத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்கவும். சிங்கிள் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, மல்டி லெவல் இருக்குது, ஹையரார்க்கிக்கல் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது, இத்தனை இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லா டைப்ஸையும் எழுதி ஒரு 2 or 3 டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா குறைக்காமல் கொடுத்துருவாங்க. அதற்கு பி பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின் பேப்பரே இருக்கும். கன்ஃபார்ம் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் ஆச்சு கேட்டுருவாங்க. அதற்கு அவுட்புட் எழுத சொல்லி. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பாருங்கள். அதுலேருந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட்